அடுத்த வாரம் வேற போனஸ் வேற வரப்போகுது. இதே புல் அடிக்குது எனக்கு வேற. அடுத்த வாரம் இப்ப தாய்லாந்து போய் அங்க பெருசா மாதிரி ஒரு கிளியரை கரெக்ட் பண்ணி ஆடுற ஆட்டத்துல ஐயோ நான் வேற சீனியர் வேற. இந்த டைம் ரொம்ப அதிக பீஸ் எல்லாம் ஓட்டி விடுவோம். ரொம்ப எப்படி ஒரு லட்ச கணக்குல வரும்னு நினைக்கிறேன். ஓகே இப்படியும் திருஷாவை கரெக்ட் பண்றோம். தாய்லாந்து டான்ஸ் ஆடுறோம். ஐயோ இந்த கருவா கொஞ்சம் வேற நம்ம மைண்டுக்குள்ளேயே சுத்திட்டு இருக்கானே. நேர்ல வந்தா இவனுக்கெல்லாம் மாட்டிட்டு இருக்க போல மாட்டிட்டே இருக்கேன். லீவ் போட்ட ஒவ்வொரு போனே எடுக்க மாட்டேங்கிற. சும்மா வேலை இல்லாம போன் பண்ண நினைச்சியா? இல்லைங்கண்ணா என்ன பண்ணாங்க, காலையில 8 மணிக்கு எந்திரிச்சிட்டேன். எந்திரிச்சு பைக் எல்லாம் வெளியே எடுக்கிறதுக்கு பைக்கை திருப்புறேன். முன்னாடியே வீட்டுக்கு முன்னாடியே குழி தோண்டி போடுவோம். வண்டியே எடுக்க முடியாதுங்க. அதனால என்ன பண்ணிட்டு சரி லீவு போட்டுருணுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எனக்கு மனசு ஒரு மாதிரி இருந்துச்சுங்க. லீவ் போடுறேன். 25 வருஷ ஹிஸ்டரியில சரியா இந்த கம்பெனி வச்சதுல ஆரம்பிச்சதுல இருந்து இந்த மாதிரி ஒரு பொய் சொல்லணும் நான் வாழ்க்கையிலே பார்த்தது கிடையாதுடா. அது கூட வாயில வராது அடிச்சு விட்டுறது. அவன் நம்புவானா நம்ப மாட்டாங்க எதுவுமே இது பண்றது கிடையாது. அப்படியே நான் நீங்க பொய்ன்னு நினைக்கிறீங்க. நாங்க நடந்ததுதான் உங்ககிட்ட நான் இப்ப சொல்லிட்டு இருக்கேன். என் வாயில இருந்து எப்படி நீங்க எதிர்பார்க்கலாம் பொய் வருதுன்னு? சரிங்களா? நீங்க வந்துட்டு இப்போ ஆடுங்க. இப்ப நாள் ஒரே வாரம் அந்த டைம் திரும்ப எனக்கு வரும் தெரியுங்களா? உங்களை பாத்துக்கிறேன். கண்டி பண்ணுங்க. கூப்பிட்டாங்களா? நீங்க வாங்கிட்டீங்களா? கம்மியா தான் கொடுத்தாங்களா? அதான் எவ்வளவு ப்ரோ? அதிகமாவும் கொடுக்கல ரொம்ப கம்மியாகவும் கொடுத்தாங்க. அதுதான் ப்ரோ எவ்வளவு கொடுத்தாங்கன்னு சொல்லுங்க. இதான் ப்ரோ அதிகமாகவும் கொடுக்கல கம்மியாவும் கொடுக்கல கொடுத்தாங்க. சரி ப்ரோ கூப்பிட்டாங்க. போறேன் நானும் போறேன். அவன்கிட்ட நல்லா பல்கா வாங்கிட்டு என்னையே ஓட்டுறியா? 2 வருஷம் வந்த உனக்கே இவ்வளவு இருக்கும்போது 10 வருஷமா இருக்கேன். எனக்கு எவ்வளவு கொடுப்பான்? வாங்கிட்டு வந்து வாயிலே இருக்கிறேன். ஹலோ மேனேஜர் சார். இல்ல சார் 2 மாசம் ஆச்சு நான் புக் பண்ணிட்டேன். டெலிவரே பண்ண மாட்டீங்களா? இப்ப கேட்டாலும் ஸ்டாக் இல்லைங்கிறாங்க. போனஸ் டைம் கொஞ்சம் கொடுத்துக்குங்க. போய் நீங்க அங்க போய் ஜோப்ல போய் எப்படியாவது டெலிவர் பண்ண பாருங்க சரிங்களா? ஒரு 3 வீக்ஸ்க்கு வீடு என்ன சார் ஆச்சு? இப்ப கொடுக்குறாங்க மேரேஜ் லீவ் போட்டே இருக்காங்க. அந்த ஃபவுண்டேஷன் கண்டினியூ பண்ற மாதிரி ஒரு பேக்கேஜ் போற மாதிரி சொல்லியிருந்தேன். என்னன்னு பார்த்து காய் வாங்கிட்டு வந்து சார். சரி கொஞ்சம் பாருங்க. சரி அப்புறம் சாமி ஒரு நிமிஷம் இப்பனே போய் நம்ம தப்பா நினைச்சிட்டேங்க. புல்லட்ன்றா வீடுன்றா நம்மளுக்காக இவ்வளோ செய்யறா. இப்ப காலில் விழுந்து நம்ம பாவத்தெல்லாம் கழிச்சுக்கணும். ஆனா 10-15 வருஷமா நீ என் கூட தான் இருக்கிற. நீ இல்லாம நான் ஒரு நல்ல காரியம் கூட பண்ணதே இல்லை. தெரியும் நினைக்கிறேன். அதனால ஒரு சர்ப்ரைஸ் முதல்ல உனக்கு தான் தெரியும். எனக்கு தெரியும். எப்படி அதெல்லாம் தெரியுங்க. வேண்டாம் தெரிஞ்சா நல்லதானப்பா. சரி இருந்தாலும் எப்படி அது ஒண்ணும் இல்ல. நானே சொல்றேன் கேளு. எங்களின் 17வது முதுமனை பொது விழா இல்லத்திற்கு தங்களையும் தங்கள் குடும்பத்தையும் அன்புடன் வரவேற்கிறோம். கோவை இல்லத்தில் கோயம்புத்தூர் 6,26,000 எங்களுக்கு பேரும் பிள்ளைகள் இல்லை. அப்ப இது புல்லட்டு வீடெல்லாம் எனக்கு இல்லைங்களா? வீடு எனக்குப்பா. புல்லட்ட பையனுக்கு படத்துக்கு போகிறான். அப்ப புது வண்டி மட்டும் நல்லா இருக்கு. அதனால அவன் புல்லட் ஆர்டர் பண்ணிட்டு இருப்போம். சரி எனக்கு அந்த புல்லட்டு வீடு எது வேணாம். எனக்கு கொடுக்க வேண்டிய போனஸாவது கொடுங்க. நான் போறேன். ஏடா போனெல்லாம் பார்க்கவே மாட்டியா? முதல்ல போனஸ் அனுப்புனதே உனக்கு தானே. விஷயம் ஓடும்போது அது பாக்குறது இங்க போற அதையே பாக்குறேன். இதெல்லாம் பார்க்க மாட்டியா? ஜிபே ஓபன் பண்ணி பாரு. என்னண்ணா 3,500 ரூபாய் இருக்கு. மீதி என்ன அப்புறம் கொடுத்துறீங்களா? கையில கொடுக்குறீங்களா? 3,500 அதிகமாக வருஷத்துல 368 நாள்ல 150 நாள் தான் ஆபீஸ் வர.
சனி ஞாயிறு எல்லாம் போக மத்த நாளெல்லாம் கரெக்ட் போட்டு மட்டையாவீங்க போன் பண்ணா வெட்டுறது அது எப்படி புளிது வண்டி போட்டுக்கிறாங்க வண்டி எடுக்கிறாங்க வண்டி ஏறி 2 நிமிஷம் நடந்தது ஆபீஸ் வந்துடலாம் பொய்யெல்லாம் சொல்லுங்க உண்மைதான். பொய் கேட்க சம்பந்தம் சரியா இது ஏன் டைம் எப்படி மாட்டுறியா கொஞ்சம் சேர்த்தி கொடுங்கண்ணா. அப்படிங்கிற சரி அதை திருப்பி அனுப்பிடுவாங்களா அனுப்பிச்சிட பாருங்க. வந்துருச்சு இன்னொன்னு தொலைங்களா என்னன்னா 1000 ரூபாய் கொடுக்குறீங்க? நீ அடிக்கிற அந்த விஎஸ்ஓபி சரக்கு போது 2 மட்டை வாங்கி கொஞ்சம் செலுத்தியா நக்கிட்டு 3 நாள் குப்பர் படுத்து அப்புறம் நோக்கு இன்னும் உனக்கு 3 நாள் தான்டா டைம். எனக்கு இன்னும் இருக்க 1 வருஷம் இருக்குடா. வச்சு செய்யறவனே வேண்டாமா